சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் 2025ஆம் ஆண்டுக்கான தாரா டிவைன் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். ரஃபீக், இந்த விருதுகள் வழங்கும் விழாவின் சிறப்பம்சங்கள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், சென்னை சேத்துப்பட்டில் உள்ள உண்மையா ஹெரிட்டேஜ் சென்டர் மஹாலில் 2025ஆம் ஆண்டுக்கான தாரா டிவைன் விருதுகள் வழங்கும் விழாவிற்கு வினோத் ராகவேந்திரன் தாரா ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் தலைமையில் இந்த விழா நடைபெற்றுள்ளது. தற்போது சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் சிவபுரா ஆதிதம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள், ஸ்ரீ ஸ்ரீ செண்டலகார செண்பக மன்னார் ராமானுஜ ஜியர் சுவாமிகள், ஸ்ரீ சதீஷ் சந்திர துபே மாண்புமிகு இணை அமைச்சர், நீலகிரி மற்றும் இந்திய அரசு சுரங்கங்கள் துறை சார்ந்த நபர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசரான GR சுவாமிநாதன் அவர்களும், பத்மபூஷன் என் கோபால் சுவாமி ரிட்டர்ட் IAS அதிகாரிகளும் மற்றும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையகம் சேர்ந்தவர், மேலும் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரான TN வள்ளிநாயகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளனர், வருகை தந்துள்ளனர். மேலும் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை மரியாதை செலுத்தி திருமுறைகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. திருநாவுக்கரசு தேசிகர் பரமாச்சாரியார் அவர்கள் மனித குலத்தை வடிவமைக்கும் வழிகாட்டும் ஆதாரமாக பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் அழியாத இறைவனின் தாமரை பாதங்களை மலர் திருவடைகளில் மனித மனம் பரவ செய்யும் மதிப்பிற்குரிய சிவபுரம் ஆதித்தனாம் குரு மகா சன்னிதானம் திருநாவுக்கரசு தேசிய பரமாச்சாரியார் அவர்களை தற்போது பேசி வருகிறார் மற்றும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தற்போது வினோத் ராகவேந்திரா தாரா ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் வினோத் அவர்கள் தலைமையில் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களாக அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அனைவருக்கும் இருக்கக்கூடிய மரியாதை செலுத்தி வருகிறார் மற்றும் இருக்கக்கூடிய விருதுகளை வழங்கியும் அனைத்து குருமார்களிடமும் ஆசீர்வாதம் பெற்றும் தற்போது இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி வருகிறார். அது மட்டுமின்றி தற்போது இருக்கக்கூடிய இந்து மதத்தை பற்றி அற்புதமான சொற்கள் பற்றியும் தற்போது தெரிவித்து வருகிறார். அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி தற்போது இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய ஸ்ரீ செண்டலகார செண்பக மன்னார் ராமானுஜ ஜியர் சுவாமி அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய மேடை பேச்சில் வகித்து வருகிறார். அது மட்டுமின்றி திண்டுக்கல் சிவபுர ஆதித்தனம் குருமகா சந்திநாதம் ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பாரமாச்சாரியா சுவாமிகள் தற்போது அடுத்தபடியாக பேசி தற்போது சிறப்புரை ஆற்றி வருகிறார். இந்து மதத்தை கடைபிடிக்கும் வழிபாடுகளோடு சிறப்பு வரலாற்றை படைக்கக்கூடிய இந்து மதமாகவும் மற்றும் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளை இந்து மதத்தின் ஆதிக்கம் பற்றியும் இருக்கக்கூடிய பழங்கால சொற்கள் பற்றியும் அறிவுரைகளை வழிநடத்த வேண்டும் என்பதும் மற்றும் இருக்கக்கூடிய இந்து மதத்தின் கலாச்சாரம் கொண்ட எந்த ஒரு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தலங்களும் வழிபடுத்த வேண்டும் என்றும் புண்ணிய ஸ்தலங்களை தேடும் நம்முடைய ஆன்மாக்கள் பற்றியும் அனைத்து சொற்களை பற்றியும் தற்போது மேடை பேச்சில் தெரிவித்து வருகிறார். இதை கண்டுகளிக்கும் விதமாகவும் இருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களும் பெருமை விதமாகவும் இந்துக்களாக பிறந்து அனைவரும் பெரும் விதம் கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தலங்கள் பற்றியும் இருக்கக்கூடிய இறைவனின் அண்டங்கள் பற்றியும் தற்போது தெரிவித்து வருகிறார். அது மட்டுமின்றி இந்து மதம் என்பது மற்ற மதங்களுக்கு அல்லாதவாறு தனி சிறப்பு அம்சங்கள் இந்து மதத்தில் உள்ளது என்பதும் தற்போது தெரிவித்து வருகிறார்.
இந்து கடவுளான இருக்கக்கூடிய ஈசனை பற்றியும் மற்றும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான முக்கிய கடவுளான முதன்மை கடவுள் முருகனை பற்றியும் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களை பற்றியும் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அனைத்து விஷயங்களை பற்றியும் இருக்கக்கூடிய அனைவர் மத்தியும் தெரிவித்து வருகிறார். அது இவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அடுத்தபடியாக மற்ற விருந்தினர்களும் வரக்கூடிய இந்து மதத்தின் கொள்கை பற்றியும் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் பற்றியும் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி வருகிறது. மோகன், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரஃபீக். அப்பெல்லாம் சமைக்கலையா, விளைச்சல் விளையலையா, அப்போ இது இல்லையா, அப்போ ஆன்மீகம் இல்லையா, இல்லை இது இல்லையா? இன்னைக்கு என்ன இந்த அட்வான்ஸ் சொல்றாங்க, ராமாயண காலத்திலேயே நமக்கு விமானம் வந்துடுது, மகாபாரத காலத்துல எல்லாம் வந்தாச்சு. அது எப்படி இருக்கும் மறுபடியும் என்ன? அதனால் நாம் ஏமாறாமல் இன்னைக்கு ஏமாந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி முன்ன கூட ஏமாறாமல் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம விடாமல் இருக்கணும். நம்ம கலாச்சாரம் எப்படி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் நெத்திக்கு இல்லாமல் பெண்கள் வெளியில் போகாமல் இருந்தாங்க. அப்புறம் அது அப்படி இப்படி மாறி போய் குங்குமம் இல்லாமல் போய் இப்போ ஸ்டிக்கர் கலாச்சாரத்துக்கு வந்துடுது. இப்போ அந்த ஸ்டிக்கர் கலாச்சாரமும் இல்லாமல் நம்ம ஃபேஷன் டேஸ் எதுவுமே இல்லாமல் போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டோம். ஆகையால் அதெல்லாம் வேண்டாம். நம்ம மறுபடியும் நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய தர்மம் எல்லாத்தையும் எடுத்து இப்போது நான் பார்க்குறோம். வேறு மடத்தில் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம கொண்டு வச்ச நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மாடு ரெண்டும் கொண்டு வரணும். சேவ் கவ், சேவ் நேஷன், அது கூடிய சேவ் கங்கா, சேவ் ரிவர், இது இத்தனையும் நம்ம கொண்டு வரணும். எப்படி நாம் எப்படி கொண்டு வர முடியும்? நாம் நம்ம மனசுக்குள்ள ஒருத்தருக்குமே இன்னைக்கு பெரிய பெரிய வீட்டில் பார்க்குறோம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் வீட்டில் பெரிய நாய் இருக்குப்பா, நாய்க்கு விரோதம் கிடையாது, ஆனால் பெரிய நாய் இருக்குப்பா, என்ன பண்ணியிருக்கோம், நாய்க்கு தினம் அப்படி வளர்க்குறோம், ஆயிரக்கணக்கில் பணத்தை போட்டுட்டு அதுக்கு இத்தனை செலவு வருது. ஆனால் வீட்டில் ஒரு மாடை வளன்னு சொல்லுங்க, ஐயோ மாட்டை எங்கன்னு போய் வளர்க்குறது, அது அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும், மாட்டை தொட மாட்டேங்கிறோம்.